ഞങ്ങൾ ഒരു കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്. പണിക്ക് പോണ പെണ്ണുങ്ങൾ മേലെ കൈ വെക്കുന്നുണ്ട്. വർത്തനങ്ങൾ തപ്പ വർത്തനം പറയുന്നുണ്ട്. നിങ്ങൾക്ക് ഭാര്യ ഭർത്താവ് ഇല്ലാതെ പോലെ നീ കിടക്ക വരണുണ്ടെന്ന് പറയുന്നുണ്ട്. ഞങ്ങൾ പണിക്ക് പോണ പൈ എടുത്ത് വീശി എറിയുന്നുണ്ട്. പണിക്ക് പോകണ്ട പറയുന്നുണ്ട്. ചോദിച്ചാ ഞങ്ങൾ തള്ള പറയുന്നുണ്ട്. എല്ലാരും ഇത് പറയുന്നത് കേസ് എടുക്കുന്നില്ല. പണിയ റൂം रात को हम लोग कल काम किया, काम के रूम में सुबह उठ के आया तो बस स्टैंड जब बस में चलने तो बस वाले से उतार के उनका सबको मार रहा है, इस तरह धक्कल रहा है. अदे तल्लीनो ना एल्लार के तल्लीना पनी के पोई बंडा इवल ಕೂಲಿ ಜಾಸ್ತಿ ಕೇಳ ಪನ್ನೆ ಅವ್ರೆ ನಾವಲ್ಲ ಕೋಲಿಗೆ போய் பண்ணல அவரை ஃபர்ஸ்ட்ல அவரை 1200 கொடுத்தேனே. இப்போ அப்ப ஃபர்ஸ்ட்ல பண்ணோம் 1300 1000 கூலி ஒண்ணா 900 சால சப்போர்ட் பண்ணோம். இப்போ 1300 குடிக்கி இப்போ நம்மளுக்கு தள்ளனா பணிக்கு போனா பணி வேண்டாம் நிம்ம நாட்டிக்கு போயிச்சு அடிச்சன வேலை 10 நாளே அண்டே அவரே டெய்லி ரோட்ல வேணும் அவ வேற நம்மள கொண்டு போணும் வேற 1000 கூலி கொடுத்து அவருக்கு பர்சன் ஒண்ணும் இல்ல. இந்த பணி ஆள்காரி வந்து அவருக்கு பர்சன் ഉണ്ട് அவருக்கு ஆள்காரி வேற இல்ல என்ன அவருக்கு കുറച്ച് പൈസ ಕೊಟ್ಟು ಆ ಬೈಕ್ ನಾಳಿಂಗ ಜೋರ್ ಸರಿ ಕೊಡಲ್ಲ ಚಾಯ ಕೊಡ್ತಿಲ್ಲ ಅವನು ಇಲ್ಲ. ಅಪ್ಪ ರೂಮ್ ಲೆ ಭಾರ ಜಾಸ್ತಿ ಅಂದೆ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಾಬಂದು ಬಲ್ಲ ಅಂದೆ. ಅಪ್ಪ ನಾನು ಒಣ್ಣು ಪಾಯಿಲ್ಲ ಜಾಸ್ತಿ ನಮಗೆ ಮಲಯಾಳ ಅರಿಲ್ಲ ಅವ್ರ ಹಿಂದಿಲ್ಲ ಪಣ್ಣನ್ನು அப்போ கேஸ் விலை ஏறியதை சேஷமே விலை இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு சேட்டா. இது என்னன்னா ரூம் வாடகை 3000 2500 போகுது. ஒரு இட்லிக்கு 15 ரூபா, ஒரு சாயாக்கு 15 ரூபா 12 ரூபா, பஸ் பேருக்கு 10 ரூபா இருந்தது 15 ரூபா போடுது. லேபர் கூலி வந்து பெண்ணால் இப்போ 1000 ரூபாய் ஆனால் 1100 ரூபாய் வச்சு வாங்குது. அவட பனி சைட்ல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவட வந்து கான்ட்ராக்டுக்காரு எங்களுக்கு முதலாகணும் இல்லையா, நீங்க இத்தனை கூலி மேடிச்சா நாங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, எங்களுக்கு லாபம் இல்லை, நீங்க பணிக்கு போகலான்னு என்ன பிரச்சனை. அப்போ இந்திக்காரெல்லாம் சோச்சப்போ இந்திக்காரனை தள்ளி அப்போ நாங்கள் ஸ்டேஷனுக்கு நடந்தப்போ நீங்கள் ஸ்டேஷனுக்கெல்லாம் யாரும் போட நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ போய் நோக்குன்னு பறிஞ்சாங்க. நாங்கள் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பறிஞ்சப்போ போலீஸுக்காரர் எந்த பறியுது ஆனாளுக்கு 900 பெண்ணாளுக்கு 800 ரூபாய் கூலி. அதுக்கு நிற்காம பட்டினி எங்கே நிற்கி இல்லைங்க அவங்க நாடு வீடுன்னு பாரு. நான் பாருங்க நான் 30 வருஷமா பட்டாம்பில இருக்கேன். நீ 50 வருஷம் 100 வருஷமா நீ பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் ஸ்தாபிச்சாலும் இது வந்து இந்தியா. என் நாட்டுக்கு நான் போக முடியாது. அப்படி போகணும்னா என் நாட்டுக்கு நான் போறேன், உன் நாட்டுல நீ வா, நான் ஜீவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்த வந்துட்டோம். $950 கொடுக்கும், $900 கொடுக்குன்னு பாருங்க. இல்லை ஹோட்டலுக்கு போய் சாய பஸ்ஸில் வேறே அடிச்சு போடுறாங்க, எவ்வளோ போயாலும் அடிச்சு போடுறாங்க.